வரக்கூடிய ஆடி பூரம், வரலட்சுமி விரதம், அதை தொடர்ந்து வரக்கூடிய நவராத்திரி, இதுக்கு எல்லாமே நமக்கு வந்து பூஜை பொருள் தேவைப்படும். அது எல்லாமே ஒரே கடையில ஒட்டுமொத்தமா நீங்க வாங்கணும் அப்படின்னா, நம்ம மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய விஜயா ஸ்டோர் போங்க. எல்லா விதமான பூஜை பொருட்களுமே வந்து உங்களுக்கு இருக்கு. ஏ டூ இசட் வந்து நீங்க வாங்கிட்டு வரலாம். அம்மன் முகம் எல்லாமே எக்கச்சக்கமா கொண்டு வந்திருக்காங்க. வரலட்சுமி விரதத்துக்கு உங்களுக்கு அம்மன் ஃபேஸ் வேணும் அப்படின்னா, எந்த மாதிரியான பேட்டர்ன்ல, என்ன சைஸ்ல வேணும் அப்படின்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அம்மன் அலங்கார நகைகளுமே எல்லா சைஸஸ்லையுமே கொண்டு வந்திருக்காங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான கலெக்ஷன் இருக்குது, என்ன டிஃப்ரெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த வருஷம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். வணக்கம் சார். நம்ம மயிலாப்பூர் விஜயா ஸ்டோர் அப்படின்னாலே ஒவ்வொரு பூஜா வரும்போது ஏதாவது ஒரு புது யூனிக்கான கலெக்ஷன் வந்து நீங்க கொண்டு வருவீங்க. இந்த வருஷம் வரக்கூடிய வரலட்சுமி விரதத்துக்கு ஏதாவது யூனிக்கான ப்ராடக்ட் வந்து கொண்டு வந்திருக்கீங்களா சார்? நிறைய மாடல்ஸ் வந்திருக்குமா, நிறைய ஃபேஸஸ் வந்திருக்கு. ஓகே, அலங்காரம் பண்ண ஃபேஸஸ் வந்திருக்கு, அலங்காரம் பண்ணாமையும் இருக்கு. ஜஸ்ட் இது பிளேட், இதுல 2-3 மாடல்ஸ் வந்திருக்கு. ஓகே, சோ அந்த மாடல்ல நீங்க வந்து வீட்ல வந்து பெரிய குடம், சின்ன குடம்லாம் வச்சு பண்றீங்க. இந்த வருஷம் டிஃப்ரெண்டா பாருங்க, மிரர்லயே அழகா கண்ணாடி ஆமாங்க, ஃபுல்லா கிளாஸ்லயே வந்திருக்கும். ஸோ உள்ள இது வந்து மெட்டல்ல வந்து கிளாஸ் ஒட்டி ஒரு அலங்காரம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலயும் நம்ம வந்து வரலட்சுமி நோம்புக்கு தேவையானதை வச்சுக்கலாம். இது உள்ளே நம்ம நவதானியங்கள் இதெல்லாம் போட்டுக்கலாம், இது உள்ளேயும் போட்டுக்கலாம், மாவிளை எல்லாமே போட்டுக்கலாம், காதோல கருகமணில இருந்து எல்லாமே இதுல வச்சுக்கலாம். ஜஸ்ட் இது வந்து கொப்பரை தேங்காய் ஒரிஜினலாவே இருக்கும். ஸோ நீங்க அதாவது தேங்காய் வந்து பெருசா இருக்கும், சில இடத்துல தேங்காய் கிடைக்காது, வெளிநாட்டுல எல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு ஒரிஜினல் கொப்பரை தேங்காவே இது உள்ள இருக்கு. ஸோ இது ஒரிஜினல் தான். நீங்க இது அழகா இப்படி வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு இதுல ஃபேஸ் வேணா ஃபேஸ் வச்சுக்கலாம். ஜஸ்ட் அதுக்கு ஒரு ஸ்டாண்டு நாங்க உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அழகா வந்து டிசைன் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஓகே, ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்டாண்ட் வேணாலும் இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சு நம்ம வந்து பூ அலங்காரம் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்ல இதுலயே ஃபேஸ் செட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த பிளேட்ல வேண்டாங்க, எனக்கு ஒரு தாமரை மாதிரி வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி வெல்வெட் கிளாத்லயே அழகா மூங்கில் கூடையில பண்ணது. இது மூங்கில் கூடையில வெல்வெட் கிளாத் வச்சு தாம்பர மாடல் பண்ணது. ஸோ இதுல வந்து ஒரு 4-5 சைசஸ் இருக்கு. பிக் இந்த மாதிரியும் நம்ம அலங்காரமும் பண்ணலாம். எல்லாமே வந்து சைஸ் வாரியா கூட நீங்க சைஸ் வாரியா இருக்கு, நீங்க டைரக்டா வரணும். ஓகே, இது நம்ம அம்மன் ஃபேஸ் பார்த்தலாமா சார்? ஆமாங்க, இதுல வந்து நீங்க அஷ்டலட்சுமின்னு ஒரு ஃபேஸ் 8 ஃபேஸஸ் வரும் இதுல. ஓகே, சோ இதுல வந்து நவநாயகி 9 ஃபேஸ் வரும், 9 கலர்ல வரும். ஓகே, சோ அந்த ஆப்ஷன், அதாவது இப்ப நீங்க வரலட்சுமி நோம்புக்கும் வாங்கிக்கலாம், சோ அதையே நீங்க வந்து நவராத்திரிக்கும் அதை கண்டினியூஸ் பண்ணிக்கலாம் 9 ஃபேஸஸ் வாங்கிட்டீங்கன்னா. சரிங்களா? இப்ப வந்து வரலட்சுமி நோம்புங்கிறது வந்து ஒரு ஃபேஸ் வச்சு நீங்க பண்ணுவீங்க. ஆக்சுவலா ஒரு ஃபேஸ் வச்சு பண்ணும்போது என்னன்னா, இதுல வந்து ஸ்மால் சைஸ் உங்களுக்கு வந்து 75 ரூபீஸ் இருந்து ஒரு 500 மேக்ஸிமம் மெட்டல் ஃபேஸ் இந்த இதுல வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். சோ இதுல டிஃப்ரெண்ட் சைசஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ் இருக்கு, ஆனா எல்லாமே மெட்டல்ஸ், நாட் பிரேக்கபிள். ஓகேங்களா? ஓகே, அதுல வந்து கலர் வேறையும் வரும் இல்லையா? ஆமா, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வரும் உங்களுக்கு, அத பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே ஃபேஸ்ல அலங்காரம் பண்ணியும் வந்திருக்கு. ஸோ அலங்காரம் பண்ணியும் வந்திருக்கு. ஸோ இதுலயும் உங்களுக்கு சீப் அண்ட் குவாலிட்டியும் இருக்கு, காஸ்ட்லியாவும் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரியும் ஃபேஸஸ் நாங்க ரெடிமேடாவே வச்சிருக்கோம். ஸோ நீங்க வந்து போன வருஷம் ரொம்ப நீங்க கஷ்டப்பட்டு இருப்பீங்க, அலங்காரம் கிடைக்கல. இந்த வருஷம் நாங்க அட்வான்ஸாவே நாங்க வாங்கி வச்சுட்டோம். அலங்காரம் பண்ண தெரியாதவங்க கூட இந்த மாதிரி ஃபேஸ் அப்படியே வாங்கி செட் வச்சுக்கலாம். ஸோ இதுல கலர்ஸ் வந்து கிடைக்கும், 3-4 கலர்ஸ் கிடைக்கும். இதுல வந்து ஆக்சுவலா சில்வர் கலர்ஸும் உங்களுக்கு கிடைச்சிரும். சில்வர்லயும் இருக்கு, அதையும் பாருங்க. இந்த மாதிரி நீங்க ஃபேஸ் வாங்கி உங்க டேஸ்ட்டுக்கும் அலங்காரம் பண்ணிக்கலாம். இல்லைங்க எங்கனால அலங்காரம் பண்றதுக்கு டைம் இல்லை அப்படின்னீங்கன்னா அலங்காரம் பண்ணியே நாங்க வந்து வச்சிருக்கோம். டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்கு. அதே மாதிரி இதோ பாருங்க, இந்த மாதிரியும் இருக்கு. இந்த மாதிரியே உங்களுக்கு அலங்காரம் பண்ணி நிறைய குவாலிட்டிஸ் வச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த பிரைஸ் ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும், சைஸுக்கு தகுந்த மாதிரி. இதெல்லாம் ஆக்சுவலா வந்து இது 2500 இருந்து உங்களுக்கு ஒரு 5000 வரை டிஃப்ரெண்ட் சைஸஸ், 3 சைஸ் 4 சைஸஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்டா கிடைக்கும், நல்ல தத்ரூபமா இருக்குல்ல. இதுல வந்து உங்களுக்கு வந்து ஹேர் ரிங்ஸ் எல்லாமே கொண்ட எல்லாமே தனியாவும் கிடைக்கும், அதுவும் வந்து உங்களுக்கு பண்ணிக்கலாம். ஆமாங்க, இது எல்லாமே ஆன்டிக், இது கலர் சேஞ்சே ஆகாது, ஃபேஸ் உங்களுக்கு வந்து ஷேட் ஆகாது, அப்படியே இருக்கும் உங்களுக்கு. நீங்க தைரியமா வாங்கலாம். எனக்கு வந்து அலங்காரம் இல்லாம கொடுங்க, நாங்க பண்ணிக்கிறனாலும் ஸோ அதுக்கும் நாங்க ரெடி. ஸோ எல்லாமே நாங்க வச்சிருக்கோம். ஸோ இது வந்து ஜெர்மன் சில்வர்லயே ஃபேஸ் வந்து
அந்த ஃபேஸ் மட்டும் உங்களுக்கு பெயிண்டிங் பண்ணிருப்பாங்க. மீதி எல்லாமே ஜெர்மன் சில்வர் தான். சோ இது வந்து அவ்வளவு சீக்கிரம் கருக்காது. நீங்க தைரியமா வாங்கிக்கலாம். இதுலயே வந்து உங்களுக்கு சைஸஸ் இருக்கு இல்லையா? ஆமா, சைஸஸ் எல்லாமே சைஸஸ் இருக்குங்க. இது மீடியம் சைஸ், இதுல ஸ்மால் வரும், இதுல பிக் வரும். அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. இது எல்லாமே வந்து அம்மன் ஃபேஸ்ல வரும். ஆமாங்க, அம்மன் ஃபேஸ் நிறைய இருக்குங்க. பிராஸ்ல வந்திருக்கு. ஸ்டார்டிங் வந்து இந்த சைஸ் வருது. ஆமா, ஸ்மால் சைஸ் 75 ரூபீஸ் தான். அதுல இருந்து பிக் சைஸ் வரை கிடைக்கும். இதுதான் வந்து அலங்காரம் பண்ணதா? இது அலங்காரம் பண்ணாமையே ஃபைபர்லயே அலங்கார மாடலுங்க. இது இதுல எந்த ஒரு ஸ்டோன் ஒர்க் எதுவுமே கிடையாது. சோ எல்லாமே ஃபைபர்லயே அலங்காரம் பண்ணியே வந்திருக்கும். ஜஸ்ட் இதுல ஒரு மூக்கத்தையும் நத்து புல்லாக்கு மட்டும் நீங்க ஸ்டோன்ல போட்டா போதும். சோ எல்லாமே அலங்காரத்திலேயே இருக்கும். ஆமாங்க, எஸ், ஃபைபர்லயே வந்திருக்கும். நல்லா இருக்கும். உங்களுக்கு முகம் வந்து அந்த கிளாரிட்டி வந்து நல்லா இருக்கும். சோ இந்த ஃபைபர் ஐட்டம்ஸ்ல வந்து 4-5 வெரைட்டிஸ் இருக்கு. எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஜஸ்ட் நான் மாடல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இது சைஸ் இல்லையா? அதுல ஆமா, சைஸஸ் 3 சைஸஸ் இருக்கும். சோ இந்த மாடல்ல நீங்க பார்க்கலாம். சோ சேஃப்டிக்காக இந்த மாதிரி வச்சிருக்கோம். ஆமாங்க, நாங்க வந்து சேஃப் இந்த பாக்ஸோட எல்லாமே பாக்ஸோட தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஃபேஸ்லாம் ஏன்னா நீங்களே எடுத்து வச்சிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ் பண்ணிட்டு அப்படியே நீங்க ஆமாங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஃபைபர் தான். இது எல்லாமே ஃபைபர் தான். இது மட்டும் இல்லைங்க, நிறைய மாடல்ஸ் இருக்கு. ஓகே, நீங்க இதெல்லாம் பார்க்கலாம். இந்த ஃபேஸ்லாம் அலங்காரம் பண்ணி, அதாவது இது ஃபுல் ஃபேஸுங்க. இது ஃபுல் ஃபேஸ் அப்படியே நீங்க வந்து சொருகி வச்சிடலாம். சொருகி வைக்கிற டைப்லயும் வரும். எனக்கு அலங்காரம் வேணாங்க, எனக்கு வந்து வித்தவுட்டா இதுல வந்து சீப்பா கிடைக்கணும் அப்படின்னாலும் ஸோ அதுவும் இருக்கு. நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபைபர் பேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்கு. நீங்க அப்படியே பாருங்க. சூப்பர், நான் உங்களுக்கு அப்படியே கவர் பண்றேன் பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். இவ்வளோ ஃபேஸ் இருக்கு. ஆமாங்க, எல்லாமே கிடைக்குங்க. அம்பாள் ஃபேஸ் முதல் கொண்டு சிவன் ஃபேஸ், வராய் ஃபேஸ், முனிவர், பிரம்மா, காளி ஃபேஸ் எல்லாமே கிடைக்குங்க. பிள்ளையார் ஃபேஸ் வந்து எல்லாமே நான் உங்களுக்கு கவரேஜ்ல காட்டுறேன். ஜஸ்ட் பாருங்க, ஒரு ஐடியா கிடைக்கும். இது எல்லாமே ஃபைபருங்க, நாட் பிரேக்கபிள், யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒன்ஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ணாவே போதும். எப்படியும் 10 இயர்ஸ் வரை உங்களுக்கு அப்படியே இருக்கும். சேஞ்சே ஆகாது, கலரும் சேஞ்ச் ஆகாது. எல்லாமே ஃபைபருங்க. இது ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு ஐவரி கலரு. சோ இதுலயும் கலர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு. இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்றதுங்க? எல்லாமே அதாவது இப்ப வரலட்சுமி நோம்புக்கு அம்பாலா யூஸ் பண்றாங்க. சிலவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வராகியே வச்சு வந்து வரலட்சுமி நோம்பு கொண்டாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்ப வந்து வராகி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. நம்ம நினைச்சதெல்லாம் கிடைக்கிறது கொடுக்குறாளே, அதனால வந்து இது பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டைமோ இல்லைன்னா வந்து வரலட்சுமி விரதத்துக்கு வந்து அலங்காரம் எனக்கு பண்ண தெரியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஏதாவது ஐடியா கொடுப்பீங்களா சார்? நீங்க இந்த மாதிரி குடம் வச்சு பண்ணும்போது அதுக்கு நீங்க ஒரு சின்ன நீங்க தாண்டியா குச்சி மாதிரி கட்டிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க ட்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாகமாலை வச்சு அலங்காரம் பண்ண நம்ம இஷ்டம். அது நம்ம வீட்டுல இருக்கிற பொருளையும் வச்சு பண்ணலாம். இல்லைங்க எங்ககிட்ட எதுவுமே இல்லை, புதுசா ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம பித்தளை குடம் இருக்கு, காப்பர் குடம் இருக்கு, இல்ல இந்த மாதிரி அலங்கார குடம் இருக்கு. உங்களுக்கு அதுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட் சைசஸ்ல இருக்கு. நீங்க நேர்ல வந்தீங்கன்னா காமிக்கலாம். இல்லைங்க எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் எனக்கு கை காலெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ற மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி இது பெருசுங்க. இது 28 இன்ச்சஸ்ல இருந்து இருக்கு. சோ 8 இன்ச்சஸ் வரை ஸ்மால் சைஸ் வரை கிடைக்கும். ஸ்மால் சைஸ் வரை கிடைக்கும். சரி, இது வந்து எப்படின்னா இது எல்லாமே ரெடிமேடா வந்துருது. சோ இது ரெடிமேடா நீங்க வரும்போது இதுலயே கலச சொம்பு இதோட வந்துரும். இதுலயே கலச சொம்பு வந்துரும். சோ நீங்க வீட்டுல வச்ச கலச மாதிரியே இதுலயும் கலசம் இருக்கும். சோ நீங்க எதுவுமே வாங்க தேவையில்ல, இதுல எல்லாமே வந்துருது. சோ இதுக்கு மேல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு கலச தேங்காய் வச்சு அம்பாள் ஃபேஸ் வந்து இங்க கலசம் வச்சுட்டு அம்பாள் ஃபேஸ் வச்சிடுறீங்க. சோ அம்பாள் ஃபேஸ் வச்சுட்டு அலங்காரம் பண்ணிட்டேன்னா எல்லாமே சிம்பிளா கொடுத்துருப்பாங்க. எல்லாமே இதுல வந்து சிம்பிளா இருக்கும். நீங்க அழகா பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல நீங்க அலங்காரம் பண்ணிடுவீங்க. சரி, பண்ண தெரியாதவங்களும் பண்ணிடலாம். ஆமா, ஈஸியா வரும். இந்த ஃபேஸ் வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க தேங்காய் வச்சுட்டு இந்த மாதிரி எங்க கிட்ட ஸ்டாண்டு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டாண்டு எதுக்காகனா ஜஸ்ட் இது வந்து இங்க பாருங்க, இது நம்ம இப்படி பண்ணிக்கிறோம். சோ இது வந்து கட்டிடுறோம். இந்த இடத்துல நூல் கட்டிட்டு இதுல மாங்கல்யம், சோ நெக்லஸ், ஒட்டியானம், வளையல், இங்க எல்லா பொருளும் விஜயா ஸ்டோர்ஸ்ல கிடைக்குங்க. இந்த மாதிரி வாகமாலை எல்லாம் வாங்கினீங்க, இதெல்லாம் வைக்கணுமே அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சீங்கன்னா அம்பாளுக்கு வந்து இந்த இடத்துல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இங்க நீங்க வாகமாலை போடுறதுக்குலாம் இந்த ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்.
ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணும்போது என்னம்னா இந்த மாதிரி எல்லாம் ரெண்டு சைடும். ஸோ இது டபுளுங்க. நான் உங்களுக்கு ஜஸ்ட் இப்படி வச்சு காட்டுறேன். இது ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஸோ ஒன் சைடு வந்து இப்படி வச்சு காட்டலாம். இந்த பக்கம் ஒன்று வரும், ஸோ இந்த பக்கம் ஒன்று வரும். ஓகேங்களா? இப்படி ஒன்று வரும், அப்படி ஒன்று வரும். ஸோ இந்த மாடல்ல சைஸஸ் டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கு. லேட்டஸ்ட் மாடல் வந்து ஊஞ்சல் உட்கார வைக்கிற மாதிரி கூட வந்திருக்கு. ஸோ நான் உங்களுக்கு சைஸஸ் காட்டிடுறேன். ஸோ ஸ்மால்ல இருந்து பிக் வரை கிடைக்குங்க. அப்படியே நீங்க வாங்க, இத பாத்துங்க. ஸ்டார்டிங் சைஸ். ஆமா, இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிள் தான் காட்டுறேன். இன்னும் நிறைய மாடல்ஸ் இருக்கு. இது வந்து ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு 700 இருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. 700, 800, 1200, 1750. ஸோ அந்த மாதிரி சைஸஸ் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இந்த வருஷம் லேட்டஸ்ட்டுங்க. இந்த வருஷம் லேட்டஸ்டா அழகா சின்னதா உங்களுக்கு ஒரு 8 இன்ச்சஸ்ல சின்னதா ஊஞ்சல் உட்காந்து ஆடிட்டு இருக்கிற மாதிரியே பண்ணிடலாம். இந்த ஃபேஸுக்கு அழகா சின்னதா உங்களுக்கு ஃபேஸ் அலங்காரத்தோடயே கூட பண்ணிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆமாங்க, ஜஸ்ட் ஒரு சின்னதா அழகா பண்ணி சூப்பரா பண்ணிடல. எங்கனால பண்ண முடியாது அப்படின்னா எங்களுக்கு ஒரு நாள் டைம் கொடுத்தீங்கன்னா நாங்களே அலங்காரம் பண்ணி கையில கொடுத்துருவோம். அலங்காரம் பண்ணி வச்சுட்டேன்னா அலங்காரம் இந்த மாதிரி நான் வந்து அம்பாளுக்கு நான் பண்ணுவேன். இந்த மாதிரி பண்ணிட்டேன்னா அதுக்கு உண்டான காஸ்ட் நாங்க போட்டு வச்சிருவோம். ஆமாங்க, இது நாங்க வந்து எக்ஸ்ட்ரா வச்சு பண்ணிருக்கோம். சோ இது மாதிரி வேணும்னாலும் பண்ணி தரலாங்க, டைம் கொடுக்கணும். ஸ்டோன் வச்சு கூட வந்திருக்குங்க இந்த வருஷம் மாடல். நல்ல கிராண்டா இருக்கு. அதாவது வருஷம் வருஷம் ஏதாவது வித்தியாசமா நாங்களும் வந்து உங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் வந்து வர வச்சிருக்கோம். நிறைய மாடல் இருக்கு. நான் சில மாடல் தான் உங்ககிட்ட காட்டியிருக்கேன். நேர்ல வாங்க, நிறைய மாடல்ஸ் இருக்கு. நீங்களே வந்து பார்த்து எடுத்துக்கலாம். டிஃப்ரெண்ட் சைஸஸ், டிஃப்ரெண்ட் கலர்ஸ், ஒயிட், இதுல கோல்டு, சில்வரு, இதுல கண்ணாடி வச்சது எல்லாமே டிஃப்ரெண்டா வந்திருக்குங்க. வரலட்சுமி நோம்புக்கு தேவையானது கை, கால் முக்கியமானது. ஆக்சுவலா நீங்க வீட்டுல குடம் வச்சிருக்கலாம், இல்ல புதுசா வாங்க போறீங்கனாலும் சரி. அந்த குடத்துக்கு ஏத்த சைஸுக்கு ஏத்த மாதிரி கை, கால், இந்த கையிலே 4 கை வச்ச மாதிரிலாம் இப்ப நிறைய வந்திருக்கு உங்களுக்கு. அந்த அதாவது எப்படின்னா தாமரை பூ கையில வச்ச மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 400 இருந்து இருக்குங்க. 2 கை 2 கால் கிடைக்கும். ஸோ இதுலயே வந்து 4 கை 2 கால் கிடைக்கிற மாதிரியும் கிடைக்கும். இதுல வந்து சைஸஸ் 3 ஃபீட் வரை கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இந்த தாமரை வச்சு அம்பாளை வச்சு பீடம் மாதிரி வந்து தாமரை மாடல் இருக்கு. அதே மாதிரி டிஃப்ரெண்டா சைஸஸ் இருக்கும். இங்க பாருங்க, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்கு. இது தாமரை மாதிரியே இருக்கும், அது ஒரு வித்தியாசமா இருக்கும், இது ஒரு வித்தியாசமா இருக்கும். அதே மாதிரி பீடம், இது இந்த பீடத்துல 2-3 சைஸஸ் இப்ப வந்திருக்கு. இந்த வரலட்சுமி நோம்புக்கு தேவையானது நீங்க எல்லாமே அலங்காரம் பண்ணி முடிச்சிருவீங்க. ஸோ நெஜ வாழை மரம் வாங்கி வைக்கிறதுக்கு கொஞ்சம், ஏன்னா சில இது வந்து பெருசா கிடைக்கும், சில இடத்துல கிடைக்காது. ஸோ நீங்க அதெல்லாம் அச்சப்பட வேண்டாம். எங்ககிட்ட வந்தீங்கன்னா அந்த வாழை மரம் நேச்சுரலாவே இருக்கிற மாதிரியே கிடைக்கும். இந்த வாழை மரம் எப்படின்னா, ஸோ இந்த நீங்க இதை வச்சுட்டு டிஸ்மாண்டல் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இது டிஸ்மாண்டல் டைப் தான். தேவைப்படும் போது நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம், தேவைப்படாத போது அலங்காரத்தை அப்படியே கலைச்சி டிஸ்மாண்டல் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இயர் யூஸ் பண்ற மாதிரி தான் அது வச்சிருக்கோம். ஈச்ச மரம் இருக்கு, உங்களுக்கு வாழை மரம் இருக்கு. அதுலயே வந்து உங்களுக்கு யானை, இந்த மாதிரி மயில், ஸ்டோன் வச்சு நிறைய மாடல் வந்திருக்குங்க. ஆமா, இது எல்லாமே வந்து வரலட்சுமி நோம்புக்கு வந்து உட்கார வச்சுட்டு சைட்ல 2 சைட்ல வைப்பாங்க. இந்த வரலட்சுமி நோம்புக்கு தேவையானதை தேங்காய், கண்ணாடி தேங்காய் எங்ககிட்ட வந்து தஞ்சாவூர்ல இருந்து வருது பாத்தீங்களா, அந்த மாதிரி கண்ணாடி தேங்காய் கிடைக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் முத்து தேங்காய் கிடைக்கும். நிறைய மாடல்ஸ் இருக்கு. சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டாண்ட் எல்லாம் கிடைக்கும். இந்த கம்பி, இந்த கழுத்துக்குள்ள வைக்கிற கம்பிங்க, இது எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் தாங்க. இந்த மாதிரி கிடைக்கும். ஆமாங்க, இதெல்லாம் வந்து ஜெர்மன் சில்வர்லயே வந்திருக்குங்க. ஸோ இது வந்து கழுத்துல வச்சு பண்றது. ஜஸ்ட் அதுலயே வந்து மெட்டல்லே வந்திருக்கு. இது நீங்க தேங்காய் வாங்கினீங்கன்னா தேங்காவில் வந்து அழகா இப்படி சொருகிட்டு மாலை போடுற மாதிரி வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஸ்டாண்டு வந்திருக்கு. ஸோ நீங்க வீட்டில் இருக்கிற குடத்துக்கு தேவையான சைஸஸ் இருக்கு, சின்னது பெருசு எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிட்ட ஸ்டாண்டும் கிடைக்கும். ஸோ இதுல ஜெர்மன் சில்வரும் கிடைக்கும், மெட்டலும் கிடைக்கும், எல்லா சைஸஸும் கிடைக்கும். இது ரொம்ப சீப்புங்க. 100, 120 அந்த மாதிரி ரேஞ்சு தான் கிடைக்கும். வரலட்சுமி நோம்புக்கு நீங்க வீட்டில் வந்து ஒரு பெரிய குடம், சின்ன குடம் அப்படி வச்சு பண்ணி இருப்பீங்க. ஸோ அது வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சம்
சேக் ஆகும். ஜஸ்ட் இது வந்து டிஸ்மாண்டல் டைப்பு 3 கேஜஸ் தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம கழட்டி செட் பண்ணி வீட்டில் வச்சுக்கலாம். ஸோ தேவைன்னா எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து எப்படின்னா ஜஸ்ட் இது ஒரு குடம், இந்த இடத்துல ஒரு குடம் வச்சுட்டேன்னா இந்த இதுக்கு மேலே வந்து ஃபேஸ் இது தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா யூஸ் பண்ண தேவையில்லை. இது எதுக்காகனா சேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த இது கிரிப்னஸ். ஸோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். இந்த ஹோல்ஸ் வந்து சேஞ்சஸ், குடம் ஒருத்தர்கிட்ட சின்னதாக இருக்கும், ஒருத்தர்கிட்ட பெருசாக இருக்கும். அந்த சேஞ்சஸ்க்காக தான் இந்த ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணி நல்லா டைட் பண்ணிட்டு முகம் அலங்காரம் பண்ணிட்டு இந்த சேஃபுக்கு கை வச்சுக்கலாம். இந்த இடத்துல கால் கட்டிக்கலாம். நீங்க மாடலே பார்க்கலாம். இந்த பாருங்க, இதுல கால் கட்டலாம். இந்த இடத்துல கால் கட்டி நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கை கட்டலாம், இங்கேயும் கை கட்டலாம். நம்மளோட ஷேப்க்கு தான். ஸோ நீங்க அதுக்கப்புறம் வந்து அலங்காரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு வளைய மாதிரி போட்டிங்கன்னா நல்ல அலங்காரம் நல்லா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இதோட காஸ்ட் வந்து உங்களுக்கு 1250 தான். இதெல்லாம் வந்து அம்மன் பாவாடை இல்லையா? எல்லா சைஸஸுமே இருக்கும் இதுலேயும். குட்டி குட்டியாக இருக்குது. 24 வரைக்கும் இருக்குது. ஓகே, இது வந்து 25 ருபீஸ். ஓகே, கலர்ஸுமே வந்து நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியான சைஸில் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது. ரொம்ப குட்டி குட்டியாக க்யூட்டாக இருக்குது. 25 ருபீஸ்க்கு வருது. அதுலேயே பெரிய சைஸ் பாருங்கள். இது கலர் சும்மா ஜஸ்ட் ஒன்று காமிக்கிறேன், நேரில் வந்து பாருங்கள். வேறு வேறு சைஸு, டிசைன் வேறு வேறு. நல்லா கிராண்டாக வேணும் அப்படின்னாலும் இருக்குது. இல்லைனா வந்து உங்களுக்கு சிம்பிளாக வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க. சரி, இதெல்லாம் பாருங்கள். இது வந்து ஒரு சின்ன சைஸ்லேயே கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. 25, 35 அந்த மாதிரியே வரக்கூடிய ரேட்டு. இந்த பாவாடை பாருங்கள். நல்லா இருக்குப்பா. அம்மன் பாவாடை பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஃபுல்லாக அந்த முத்து இருக்கிற மாதிரி, இதெல்லாம் வந்து முத்தில் கொடுத்துருக்குறாங்க. கீழே ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் வச்சு நல்லா கிராண்டாக வருது. இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே அதில் வரக்கூடியது தான். இதெல்லாம் வந்து ப்ளெயினாக வரக்கூடியது. ப்ளெயின்லேயும் வந்து உங்களுக்கு சைஸ் இருக்குது. இதெல்லாம் இந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். பட்டில் வருதுல்ல, 70 ருபீஸ் அந்த மாதிரி வரும். இதெல்லாம் ப்ளெயின் வரும். இதெல்லாம் குட்டி குட்டியான பாவாடை. இது வந்து 110 ரூபா. 2 feet. ஓகே. பாலும் பழமும் கட்டம், இதெல்லாம் சின்ன சைஸில் வருது. இதுமாதிரி 25, 35 அந்த ரேஞ்சில் வரக்கூடியது. ஸோ இதெல்லாம் வந்து டெக்கரேஷன் ஐட்டத்தில் வரும். காசு மாலை, பாசி மணி நிறைய வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு 20, 25 அந்த ரேஞ்சிலே வர மாதிரி இருக்கும். இது பாருங்கள் 15 வருது. இதெல்லாம் மாலை ஐட்டத்தில் வரக்கூடியது. கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெக்கரேட்டிவ்க்கு வந்து நீங்கள் எப்படிலாம் வந்து க்ரியேட்டிவிட்டியாக யோசிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் இங்கே வந்து வாங்கிக்கலாம். சூப்பராக இருக்குது. தாமரைப்பூ, ரோஸ் இருக்கிற மாதிரி, மா இலை. இதெல்லாம் சிங்கிள் பீஸ் ஆகுது. இதெல்லாம் பாருங்கள் மாலை மாதிரி வரக்கூடிய. ஓகே. மல்லிகைப்பூ, தோரணம் இல்லை, தோரணம் மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். உள்ள இருக்காடி பஞ்சகட்டம். சூப்பராக இருக்குல்ல தோரணம். 24. வரலட்சுமி விரதத்துக்கு நம்ம ரிட்டன் gift கொடுக்கறதுக்குமே எக்கச்சக்கமான கலெக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக வந்து இந்த மாதிரியான ஜெர்மன் சில்வரில் வந்து உங்களுக்கு ஒரு 60 ரூபா 50 ரூபாயில் இருந்தே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நிறைய gift வந்து உங்களுக்கு கிடைக்கிது. நீங்கள் சிங்கிள் பீஸாக வாங்கிக்கலாம், இல்லை வந்து ஒரு 100 பீஸ் வேணும் குவான்டிட்டி அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி ஸ்டாக் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு ஜெர்மன் சில்வரில் ஒரு பிளேட் மாதிரி இருக்குது. சாமியோட உருவம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. விநாயகர், முருகர், அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மி, சரஸ்வதி, அன்னபூர்ணி, துர்கா, அந்த மாதிரி நிறைய விதமான சாமி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிளேட்டில் வந்து வச்சுருக்காங்க. நல்லா வந்து ரிட்டன் கிஃப்ட்டுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரியே இருக்கும். 60 ரூபா ப்ரைஸில் வந்து இந்த மாதிரியான பிளேட் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது.
அடுத்தது இந்த மாதிரியான குட்டி குட்டி சாமியோட சிலைகள் வந்து ஜெர்மன் சில்வரில் வச்சுருக்காங்க. ரொம்ப சின்ன சின்ன சைஸில் இருக்குது. மெயினாக வந்து இந்த முக வடிவமைப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அது எல்லாமே நல்லா மைனூட்டாக டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. நல்ல சாலிடாக வரக்கூடியது. இதுலேயும் வந்து உங்களுக்கு விநாயகர், சரஸ்வதி, லக்ஷ்மி, குபேரன் அந்த மாதிரி உங்களுக்கு எல்லா விதமான சாமி சிலைகளுமே சின்ன சின்ன சைஸ்லேயே ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் ஜெர்மன் சில்வரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு சாம்பிள் மாதிரி காமிக்கிறோம், நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே நமக்கு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரிட்டன் கிஃப்ட்டாக இருக்கும். எல்லா விதமான பட்ஜெட்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு பாக்ஸ்லேயே வந்து கிஃப்ட்டு ரேப்பிங்கோடு வந்து கொடுத்துட்றாங்க. நீங்கள் அப்படியே வாங்கி ஒரு ப்ளவுஸ் பிட்டெல்லாம் வச்சு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுவுமே நல்லாயிருக்கு பாருங்கள். இது லைட் வெயிட்டில் வருது. விநாயகர் இருக்கிற மாதிரி அரச இலையில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சங்கு சக்கரம் நாமம் இருக்கிற மாதிரி. ஜஸ்ட் நான் ஒன்று சாம்பிள் காமிக்கிறேன். நேரில் போனீங்கன்னா நிறைய இன்னும் டிஃப்ரெண்ட்டு கிஃப்ட் ஐட்டம் வந்து நீங்கள் பார்த்து எடுத்து வாங்கிக்கலாம். இது பாருங்கள், கீழே வந்து அழகான யானைக்கால் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சந்தன கும்பா டைப்பில் இருக்கக்கூடியது. ப்ளெயினாக வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. டிசைன்ஸ் போட்ட மாதிரி வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வச்சுருக்காங்க. மெயினாக இதெல்லாம் பல்காக வாங்கி வச்சுருக்காங்க. ஏன்னா அடுத்தடுத்து வர நாட்களில் மயிலாப்பூர் விஜயா ஸ்டோர் வந்து நல்ல பிஸியாகிடும். நவராத்திரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் கிஃப்ட் வந்து எக்கச்சக்கமாக வந்து வாங்கிட்டு போவாங்க. இதில் வந்து ஆன்டிக், இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஆன்டிக்கில் வரக்கூடியது சந்தன கும்பால. இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருந்தது. சங்கு சக்கரம் நாமம் இந்த தீர்த்தம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரியான பவுல் இது. ஜஸ்ட் ஒன்று எல்லாம் புதுசாக வந்திருக்கிறதுனால நமக்கு எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கிஃப்ட் பேக்கெட்டோடு சேர்ந்து வந்திருந்தது. குங்கும சிம்பிள், இது வந்து சந்தனம், மஞ்சள், குங்குமம் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். இதில் வந்து 2 இருக்குது இல்லையா, இதில் வந்து 4 வேணும் 3 வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. அந்த கிண்ணம் சொல்கிறேன். லைட் வெயிட்டாகவும் கிடைக்கிது, சாலிடாக வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க. ஆத்ம தீபம், இதுவும் பாருங்கள், இதுவும் சூப்பரான ஒரு ரிட்டன் கிஃப்ட்டு. நல்லா நமக்கு கொடுக்குறவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், வாங்குறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதெல்லாம் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. பார்க்குறதுக்கு அப்படியே வெள்ளி மாதிரி இருக்குது பாருங்கள். சைஸஸ் வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட சைஸ் வேணும் அப்படின்னாலும் கஸ்டமைஸுமே பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம சேனலில் எப்போவுமே வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டைம், ஒரு பூஜா டைம் எல்லாம் நம்ம வந்து ரெகுலராக இந்த கடையில் வந்து வீடியோ போடுவோம். விளக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய சைஸ் இருக்குது. ப்ளெயினாக வேணும் அப்படின்னாலும் கிடைக்குது. நக்காஸ் டிசைன்ஸில் இருக்குது. அதுக்கு தகுந்தாப்பில் ட்ரேஸ் வேணும் அப்படின்னாலும் ஜெர்மன் சில்வரில் வச்சுருக்காங்க. குங்கும சிம்பிள் செம்மையாக இருந்தது. ஒரு 250 ரேஞ்சில் வந்து இருந்தது இந்த குங்கும சிம்பிள். அழகான மயில் டிசைன் வந்து மேலே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான குத்து விளக்குமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க. ஜஸ்ட்டு ஒன்று காமிக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு ப்ளெயினாக வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது. ஆன்டிக்கில் வச்சுருக்காங்க. டிசைன்ஸ் போட்டால் மாதிரி இருக்கும். இது சிங்கிள் பீஸ் வந்து 1400 கிட்ட வருது. நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா சைஸுக்கு ஏற்ற மாதிரி வரும் இல்லையா, நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன ரேட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சீசன் அப்படிங்கிறதுனால ஆன்லைன் ஷாப்பிங் வந்து கிடையாது. நம்ம டேரெக்டாக போய் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கும் இந்த கடையில். இந்த மாதிரியான ரிட்டன் கிஃப்ட் எல்லாமே கூட அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்ட் 1 வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அந்த ப்ளவுஸ் பிட்டாக இருக்கட்டும், பேங்கிள், அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம், ரிட்டன் கிஃப்ட்டில் எந்த மாதிரியான கலெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்ட் 2 வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய், டேக் கேர்.